வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சூரி என்ன பண்ணுறான் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ தான் குளிப்பாட்டினேன், குளிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். சாப்பிட்டேன்னு கேட்டியா? அண்ணா சரி, நீ வெளியே இது எடுத்துருவா. மூஞ்சி கொஞ்சம் தொச்சிக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன அவன் சாப்பிட்றதுக்கு எத்தனை? சரி, பின்னாடி வா. நான் கடைக்கு போயிட்டு தேங்காய் பதம் வாங்கி வந்துடுறேன்னா ஒரு கார சட்னி, தேங்காய் பதம் டக்குன்னு ஒரு கார சட்னி பண்ணிடலாம். 3 தோசை போதுமா? 3 போதுமா? சரி, ஓகே. இவன் வெளியே வந்து இப்போ ரெடி ஆகிறதுக்கு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. 1 ஹவர் ஆகும். மணி 10னா அவனுக்கு 11 ஆகும் ரெடி ஆகும். சரி, ரெடி பண்ணிடு. டேப் ஓட்டணும் சூரிய, டேப் பண்ணிட்டு ஓட்டினா பின்னாடி வா, நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன்னா. அந்த ஈரமாக இருக்கும், அந்த காஞ்சி தான் டேப் ஓட்டணும். இல்லாட்டி அந்த யூரின் டியூப் தனியாக ரொட ஆடி வெளியே வந்துடுச்சு, அவன் அப்பா போயிடும். தேங்காய் பத்தை 4 தேங்காய் பத்தை 10 ரூபா வாங்கி வந்தேன், 2 உள்ளே எடுத்து வச்சிட்டேன். எங்களுக்கு தேங்காய் அவ்வளோவா யூஸ் ஆகாது. எப்போனா தடவை குருமா, எப்போனா தடவை தேங்காய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ கடை இது மட்டும் தான் வாங்கினேன். வீட்டில் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணேன், 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, வீட்டில் இருந்த கொஞ்சோண்டு புதினா, அவ்வளோதான். இதை போட்டு ஒரு டக்குன்னு ஒரு கார சட்னி பண்ணிடலாம். துவையல் கூட பண்ணலாம். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் சிம்லாக வச்சுருக்கேன் நான், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு வச்சா கூட உடனே தீஞ்சிடும். ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய், இல்லை 1.5 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் தரமாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம கலர் மாறிச்சா பாருங்கள், கொஞ்சம் மாறணும். மாற்றி பாருங்க கலர். இப்போ தான் கலர் மாறிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஞ்ச மிளகா, ஒரு அரை லிட்டர் சைஸ் அளவு புளி, புதினா தூளை வீட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2 தேங்காய் பழம், அவ்வளோதான். அரைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். உப்பு நம்மளுக்கு தேவைக்கேற்ற அளவு போடணும். நான் கம்மியாக தான் போடுவேன். உப்பு அதிகம் நான் போட மாட்டேன். உப்பு சுகர் கூட பரவாயில்ல, உப்பு ரொம்ப டேஞ்சர். ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். காலம் என்பது மாறும். கொஞ்சம் குறைன்ட்டு அரைச்சிருந்துச்சு, ரொம்ப நைஸாக அரைக்காமல். இது அப்படியே தண்ணியாக வைக்கலாம். மாய், உனக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா? சரி, ஓகே. இது துவையல் திக்காக வச்சா துவையல், தண்ணியாக வச்சா சட்னி, அவ்வளோதாங்க. தாளிக்காமையும் நல்லாயிருக்கும், தாளிச்சா அதோட நல்லாயிருக்கும். ரொம்ப கிடையாதுங்க. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு பிடிச்சப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை அதிகம் போடுறதால அந்த கருவேப்பிலை வாசனை அப்படியே வரும். இந்த கலந்துரு. நல்லா திக்காக, உனக்கு திக்காக தான் உணவு பிடிக்கும். எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி திக்காக பிடிக்கும், எனக்கு வந்து தண்ணியாக இருக்கணும். தோசை அப்படியே பசி சாப்பிடலாம். ரைட், ஓகே. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். தோசை ஊற்றிடலாமா? தீயில இந்தா வராயிரம். அவ்வளோதாங்க. தோசைக்கு இந்த கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே போய் கொடுத்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. மாய், இந்த நேற்று என்ன பண்ணேன் காலையில்? அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார். இன்றைக்கி இது இன்ஸ்டன்ட் சட்னி. நல்லா வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ண வேண்டியதான். டேஸ்ட் எப்படி பாரு. செம்மையாக இருக்குங்க. இது வந்து எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லாத்தையும் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன் இது. ஆனால் வந்து
புதினா போட்டதில்ல, புதினா போட்டு சூப்பராக இருக்கும். ஆமாம், சரி சாப்பிடு 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 சாப்பிடு. இன்னொரு தோசை எடுத்துன்னு வரேன். ஏன்னக்கு மயக்கம் ஏன்னக்கு எடுத்துன்னு வரேன். இது டீயில் பாருங்கள். தோசைன்னா இதான் தோசை, ஆயிலே இல்லாத தோசை. இந்த எடுத்து வச்சுக்கோ. தோசை இன்னும் ஒன்றே ஒன்று. ஒன்று சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. எத்தனை வட்டேன் ரெடி. தோசை, இன்னொரு தோசை ஆகிட்டு இருக்கு. தோசை குயிக் கார சட்னி. இன்றைக்கி தான் குயிக் கார சட்னி. எவ்வளோ குயிக்காக பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? அப்பாடி. எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. வீட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் மிச்சமாச்சுன்னா மாதிரி டக்குன்னு பண்ணுவாங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுருக்கேன், வாங்க சாப்பிட்றேன். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சிஸ்டர் நம்ம சேனலில் பார்த்துருக்காங்க. வந்தோடனே தம்பியை கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடலோர கைதிகள் வந்து தேங்க்யூ. என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை கண்டே